என்னது? சிவனால் கூட அழிக்க முடியாத கொடிய அசுரன் யார் தெரியுமா? 33 முக்கோடி தேவர்களாலும் மும்மூர்த்திகளாலும் கூட வெல்ல முடியாத சக்தி கொண்ட ஒரு கொடூரமான அசுரன் இருந்தான். அவனது பெயர் அந்தகாசுரன். அவனுக்கு இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலிருந்தும் புதிய அசுரர்கள் பிறக்கும் வரம் இருந்தது. இந்த பிரம்மாண்டமான சக்தியால் தேவர்களை தோற்கடித்து உலகத்தையும் ஆளத் தொடங்கினான். சிவபெருமானையும் தாக்க துணிந்தான். அந்த காசுரனை அழிக்க சிவனும் விஷ்ணுவும் களம் இறங்கினர். ஆனால் சிவனின் சூழாயுதம் அவன் உடலை துளைத்த போது பயங்கரம் தொடங்கியது. இரத்தம் தரையில் சிந்தும் ஒவ்வொரு முறையும் ஆயிரக்கணக்கான புதிய அசுரர்கள் பிறந்ததால் சிவபெருமானால் அவனை அழிக்கவே முடியவில்லை. இந்த சிக்கலை தீர்க்க சிவபெருமான் அன்னை சக்தியின் உதவியை நாடினார். அன்னை ஒரு உக்கிரமான சக்தியை படைத்தார். யோகேஸ்வரி என்ற அந்த சக்தி அந்த காசுரனின் இரத்தம் தரையில் சிந்தும் முன்பே அதன் ஒவ்வொரு துளியையும் அருந்தினாள். இரத்தம் தரையில் விழாமல் தடுக்கப்பட்டதால் புதிய அசுரர்கள் பிறப்பது நின்றது. அதன் பின் சிவபெருமான் அந்த காசுரனை எளிதாக கொன்றார். எனவே சிவனால் கூட அழிக்க முடியாத அந்த அசுரனை வெல்ல பெண் சக்தியின் உதவி தேவைப்பட்டது.